கல்தான் இந்த பிரபஞ்சத்தில் முதலில் இருந்தாலும் கூட மாணிக்க வாசகர் இங்கே குறிப்பிடுவது புல்லைத்தான் முதலிலே சொல்லுகிறார். ஏன் புல்லை முதலிலே சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த புல்தான் பசுமையாக வளரக்கூடியது, அதுதான் ஏதோ ஒரு உயிரினத்திற்கு ஒரு உணவாக இருக்கக்கூடியது. எது ஒன்றும் அடுத்த ஒரு தொடர் சங்கிலியை தொடர்ந்து விட்டு செல்ல வேண்டும். மனித வாழ்க்கையினுடைய பொருளும் அப்படித்தான். வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், போனோம் என்று இல்லாமல் நமக்கு அடுத்த சந்ததிக்கு எதை விட்டு செல்லுகிறோம் என்பதை பொறுத்தே மனிதர்களுடைய பெருமை பேசப்படுகிறது. அதன்படி பார்த்தால் புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மரமாகி என்று சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய புவியியலை பற்றி, உயிர் சங்கிலியை பற்றிய ஒரு பெரிய புரிதல் இருந்தால் தானே மாணிக்க வாசகர் இதை இந்த பாராயண நூலிலே குறிப்பிட முடியும். கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், முன்னாடி சொன்னது போல புல் முதலிலே வருகிறது, கல் பின்னாடி வருகிறது. இவை இரண்டுக்கு பிறகுதான் மனிதர்களே வருகிறார்கள். இங்கேதான் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அஃறிணை பொருட்களை விடவா மனிதன் கீழே போய்விட்டான் என்று கேட்டால், பரிணாம வளர்ச்சியின்படி மனிதன் பின்னாடி வந்தாலும் கூட இந்த உலகத்தில் தன்னை தவிர யாரையும் பாதிக்காதவை இந்த முன்பு சொன்ன இந்த பட்டியலில் உள்ள மிருகங்களும் புல்லும் பூண்டுமாக இருக்கிறது. ஆனால் மனிதனோ தனக்கு வேண்டும் என்று சொன்னால் எல்லா உயிரினங்களையும் பாதிப்படைய செய்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றானே. அதனால் மனிதனை தூக்கி பின்னால் வைத்தார்.